எனக்கு பிடிச்ச கோதுமை ரவையை அம்மா இன்னைக்கு செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு பட்டை போட்டுக்கோங்க. கூட கருவேப்பில், பச்சை மிளகா, அடுத்து வெங்காயம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சீரகம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட நீங்கள் வெஜிடபிள் சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெஜிடபிள் சேர்க்காம அப்படியே செய்ய போகிறோம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்து இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறது தான் உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம மொத்த ரவைக்கே உப்பு சேர்க்குறோம். அடுத்து ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். இது மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டுறணும். அடுத்து விசில் அடங்க விட்டு பார்ப்போம். அவ்வளோதான், விசில் அடங்கிடுச்சு. ரவை எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ரவையை கிளறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதோட தயிரும் ஊறுகாயை வச்சு சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ரவை செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.